ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வாழைப்பழம் இது ரெண்டும் சேர்க்காத நல்ல ஒரு வெயிட் லாஸ் டெசர்ட் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். நல்ல கிரீமியா டேஸ்டியா இருக்கிற இந்த வெயிட் லாஸ் டெசர்ட் ரெசிபிக்கு கிண்ணத்துல 6 முந்திரி பருப்பு எடுத்துக்குங்க. கூடவே ஓவர் நைட் ஊற வச்சு தோல் நீக்கிய 8 பாதாம் பருப்பு சேர்த்துக்குங்க. பாதாம் பருப்பு நீங்க இன்ஸ்டன்டா சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா, 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட், பேரிச்சம்பழம் 3-4 நம்பர் போல சேர்த்துக்குங்க. சப்போஸ் விதையுள்ள பேரிச்சம்பழமா இருந்தா விதையை நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபிக்கு இனிப்புன்னு பார்த்தோம்னா இந்த பேரிச்சம்பழம் தாங்க. அதனால உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி கூடவோ குறைக்கவோ பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்குங்க. அடுத்து 3 ஏலக்காவை அதனுடைய தோலை நீக்கிட்டு நடுவில் இருக்கிற விதைகளை மட்டும் சேர்த்து விட்டுக்குங்க. 1 டம்ளர் போல பால் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட பால் வெதுவெதுப்பா இருக்கணுங்க. கடைசியா 5-6 குங்குமப்பூ ஸ்ட்ரிங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. கவர் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா எல்லாம் பால்ல ஊறி வரட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்ததை அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டுக்குங்க. அடுத்து அது கூட 3 டேபிள் ஸ்பூன் போல சியா சீட்ஸை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. சியா சீட்ஸ் அந்த மிக்சர்ல நல்லா கலந்து வரணுங்க. அதனால நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கவர் பண்ணி விட்டுக்குங்க. சியா சீட்ஸ் நல்லா அந்த மிக்சர்ல ஊறி வரணுங்க. அதனால அது அப்படியே ஒரு 1 ஹவருக்கு நம்ம ரெஸ்ட்ல விட்டுக்கலாம். சப்போஸ் டெசர்ட் கூலிங்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்குங்க. 1 ஹவருக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சியா சீட்ஸ் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்குங்க. கிரீமியா ரெடியா இருக்கிற இந்த டெசர்ட்டை சர்விங் பவுலுக்கு மாத்தி விட்டுக்குங்க. அடுத்து மேல கொஞ்சம் 7-8 போல பூசணி விதையை சேர்த்துக்குங்க. பூசணி விதையில நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க. அதனால நம்ம எப்பெல்லாம் டெசர்ட் செய்யறோமோ அப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பூசணி விதையை சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஈஸியா குட்டி குட்டியா கட் பண்ண பாதாம் பருப்பை மேல தூவி விட்டு பரிமாறி விட்டுக்குங்க. இது ஆப்ஷனல் தாங்க. நல்ல கிரீமியான டேஸ்டியான வெயிட் லாஸ் டெசர்ட் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.